ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாம அர்த்தங்கள். நாமம் 12. ஓம் நிஜாருண பிரபாபூர மஜ்ஜத் பிரம்மாண்ட மண்டலாயை நமஹா. தனது சிவப்பு ஒளி வெள்ளத்தில் மூழ்கிய பெரிய அண்டங்களின் கூட்டத்தை உடையவள். நிஜ அப்படின்ன தனது, அருண அப்படின்னு சிவப்பு, பிரபா அப்படின்னு ஒளி, பூர வெள்ளத்தில், மஜ்ஜத் மூழ்கியுள்ள, பிரம்மாண்ட பெரிய அண்டங்களின், மண்டலா கூட்டத்தை உடையவள். ஸ்ரீ லலிதா தேவி தோன்றும் பொழுது, அப்படி எப்போதுமே ஒரு சூரியன் உதயமாகுது அப்படின்னா அந்த உதய காலத்தில் பார்த்தோன்னா சூரியன் வரத்துக்கு முன்னாடி சிவப்பு கலரில் ஒளி வரும். இது அத்தனை பேரும் பார்த்துருப்போம் நாம். அப்போது சூரியன் அப்படின்றவர் விஞ்ஞானத்தின்படி பார்த்தா ஒரு குள்ளரினத்தை சேர்ந்தவன். சூரியனை போல பல மடங்கு பிரைட்னஸ் இருக்கக்கூடிய ஸ்டார்ஸ் நிறைய இருக்குது அண்டத்தில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். அப்போது இந்த அண்டங்கள் அத்தனையையும், அண்ட பிரம்மாண்டத்தை படைத்தவளாகிய பரம்பொருளாகிய லலிதா தேவி தோன்றும் பொழுது எப்படி இருக்கும்? செந்நிற கதிர்களாக அப்படியே ஒளி வெள்ளத்தில் சிவப்பு நிற ஒளி பளபள பளபளன்னு இருக்குமா. இப்பேற்பட்ட ஒளி வெள்ளத்தை நினைத்து அந்த ஒளி வெள்ளத்தினால இந்த உலகமெல்லாம் அருள்பாலிக்கக்கூடிய லலிதா தேவியை நினைத்து தியானிப்பவர்களுக்கு எல்லா சௌபாகியங்களும் உண்டாகும். அதே போல் சூரிய ஒளி கொஞ்சம் பிரகாசமாக வர ஆரம்பிச்சாச்சு, கொஞ்சம் நேரமாயாச்சு, ஒரு 7-8 மணி ஆயிடுச்சு அப்படின்னா வெண்மை நிற கதிர்களாக வரும் இல்லையா. அப்பேற்பட்ட ஒளி உருவமாக பாவித்து தியானிப்பவர்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா உடல் ஆரோக்கியம், புகழ், ஞானம் ஆகிய அத்தனையும் உண்டாகும். பொன்னிறமாக, அதாவது சன்செட் ஆகும் பொழுது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு விதமான ஒரு பொன்னிறமாக காட்சியளிக்கும். மஞ்சள் வானம் அப்படின்ட்டு கூட சொல்லலாம். இப்பேற்பட்ட இந்த பொன்னிறமாக பாவித்து தியானிப்பவர்களுக்கு மிகுந்த பொருளும் மகிழ்ச்சியும் உண்டாகும். ஓம் நிஜாருண பிரபாபூர மஜ்ஜத் பிரம்மாண்ட மண்டலாயை நமஹா. தனது சிவப்பு ஒளி வெள்ளத்தில் மூழ்கிய பெரிய அண்டங்களின் கூட்டத்தை உடையவள். ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.